முடக்குவாதம் வந்துட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க, முடக்குவாதம். அது மாதிரி வாத வியாதி நடக்க முடியாமல், கை கால் பயன்படுத்த முடியாமல் இருக்கீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. எனக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக திடீரென ஒரு நாள் ஒரு பக்கமாக என்னுடைய வலது கை மற்றும் வலது கால் சரியாக செயல்படாமல் இழுத்து வைத்து கொண்டது. என்னுடைய கால் விரல் மடங்கி கொண்டது அப்படியே. இதனால் என்னால் நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். வீட்டில் நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன். என்னுடைய சொந்த வேலைகள் மட்டுமல்லாமல் மற்ற எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாமல் போனது. ஒவ்வொரு நாளும் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டேன். இதற்காக எல்லா விதமான சிகிச்சையும் நான் செய்து பார்த்தேன். என்னுடைய வலது கை மற்றும் வலது கால் சுத்தமாக செயல்படாமல் போய்விட்டது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு இருந்தேன். 2 வருஷம் முடக்குவாதம், படுத்த படுக்கை, அவ்வளோதான். விரல் மடங்கி விட்டது. ஒரு கால் ஒரு கை முற்றிலும் செயலற்று போய்விட்டது. பக்கவாதம் தாக்கி அப்படியே முடங்கி போனது, அவ்வளோதான். இப்படி 2 வருடங்கள் இந்த பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் மிகுந்த பாரத்தோடு என் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தேன். அவங்களே தலையில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடும் சுகமாக்கும், இவ்வளோதான் ஜெபம். அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இதற்காக எல்லாவித சிகிச்சையை நான் செய்து பார்த்தேன். என்னுடைய வலது கை மற்றும் வலது கால் சுத்தமாக செயல்படாமல் போய்விட்டது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு இருந்தேன். இப்படி 2 வருடங்கள் கஷ்டப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நானும் மிகுந்த பாரத்தோடு என் தலை மீது கை வைத்து ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னம் என்னுடைய வலது காலின் மீது இறங்கியது. இதான் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை வந்து அவனுடைய காலின் மேல் இறங்கியது. அப்பொழுது மடங்கி இருந்த என்னுடைய கால் விரலானது நேராக மாறியது. மிராக்கிள். வீட்டில் படுத்திருக்கிறாங்க ஐயா, முடக்கப்பட்ட நிலைமையில் தன் தலையில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவை தொடுன்னு சொல்லி முடக்குவார விரல் மடங்கி இருந்தது. ஆண்டவுடைய வல்லமை தொட்ட உடனே அதை நிமிருகிறாரு. இதான் அற்புதம், மிராக்கிள். அவங்களே எழுதியிருக்காங்க. அந்தோணியம்மாள் ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது. சும்மா கதை விடுகிற விஷயம் அல்ல இது. எல்லாமே முழு அட்ரஸோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். சந்தேகப்பட்டவங்க எங்கிட்ட வந்து பேசலாம், நாங்கள் கூட்டிக் கொண்டு அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அப்போ நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். பாருங்கள் நடந்தது. அப்பொழுதே மடங்கியிருந்த என்னுடைய கால் விரலானது நேராக மாறியது. அடுத்த ஒரே வாரத்தில் நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது முடக்குவாதத்திற்குரிய எந்த ஒரு அறிகுறி கூட இல்லாமல் இயேசு கிறிஸ்து பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அந்த வாதம், அந்த வியாதிக்குரிய அடையாளமே இல்லை, பூரண சுகம்.